அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்லா இருக்கீங்களா? மாதா தொலைக்காட்சி நேயர்களே, கடந்த பல வாரங்களாய் நாம் குடும்பத்தை குறித்து, அதனுடைய மேன்மை குறித்து, திருமணத்தை குறித்து, அதனுடைய ஆழமான சத்தியங்களை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். அதில் கடந்த சில வாரங்களாக தந்தையருடைய முக்கியத்துவம் என்ன, ஃபாதர்ஹுட் அல்லது அப்பா அல்லது ஒரு கணவன் அவர் எப்படி வாழ வேண்டும், எப்படி இருந்தால் குடும்பம் நல்லா இருக்குன்னு சொல்லி த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஃபாதர்ஹுட் அதை குறித்தான் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஒரு அப்பானா குடும்பத்தில் எவ்வளோ முக்கியம், அந்த முக்கியத்துவத்தை தெரிந்தால் அந்த குடும்பத்தில் ஒரு நல்ல பயனுள்ள ஒரு தந்தையாக, ஒரு அற்புதமான ஒரு தந்தையாக அந்த குடும்பத்தை வழி நடத்த முடியும். இந்த உலகத்தை மாற்றணும்னு சொன்னால் அப்பாக்கள் அத்தனை பேரும் மனம் மாறினா போதும், இந்த உலகமே மாறிடும். அப்பாவும் அம்மாவும் தான் குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் அம்மாக்களை குறித்து அப்புறம் பேசுவோம். இப்போ தந்தையர்களை குறித்து நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம். உலகத்திலேயே மிக மேன்மையான மாண்புமிக்க பொறுப்பு அல்லது அந்தஸ்து என்றால் ஃபாதர்ஹுட், அப்பா தான் அல்லது அம்மா தான். ஏன்னா இந்த குடும்பத்திலிருந்து தான் எல்லாமே உற்பத்தி ஆகிறது. பாருங்க, ஒரே ஒரு ஆதாம் ஏவாள் அப்பா அம்மாவை தான் உருவாக்குனார் கடவுள். இன்றைக்கு 600 கோடி மக்கள் தொகை இருக்குன்னா ஒரு அப்பா அம்மாவால் உருவாக்கப்பட்டவங்க தான் இவங்க தான். அப்போ இந்த தாய் தகப்பன் அப்பா அம்மா எவ்வளவு வல்லமை உள்ள ஒரு போஸ்ட். இட் இஸ் கிவன் பை காட். உலகத்தில் கடவுள் நம்ம தான் அப்பா அம்மாவை தான் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வைத்திருக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ ஜான் பைப்பர் அப்படிங்கிற ஒரு விவிலியறிஞர் இப்படி சொல்வார்: மேன் அண்ட் விமன் பொசஸ் அன் இன்ஏலியனபிள் டிக்னிட்டி தட் கம்ஸ் ஃப்ரம் காட் அப்படிம்பார். அதாவது இன்ஏலியனபிள் அப்படின்னா பிரிக்க முடியாத ஒரு மகிமை, மாண்ப, வல்லமைய ஒவ்வொரு ஆணுக்கும், ஒவ்வொரு பெண்ணுக்கும், ஒவ்வொரு அப்பாவுக்கும் ஒரு அம்மாவுக்கும் கொடுத்து வைக்கிறாரு. அது கடவுள் சாயல் படைக்கப்பட்டவள் என்பதால் கொடுத்திருக்கிறாரு. அப்போ in their being man or being women, they reflect the creator's wisdom and goodness through their function and behavior அப்படிங்கிறார். ஒரு அப்பாவுக்கு வேற ஒரு உடல் வாகு, அம்மாவுக்கு உடல் வாகு, ரெண்டு பேருக்கு வேற வேற கேரக்டர்ஸ்லையும் மாறுகிறது. அவங்களோட ஃபங்க்ஷன் வேற வேற, அவங்களோட பொறுப்புகள் வேற வேற இருந்தாலும் அந்த வேற வேறையா இருப்பதனால அவங்களுடைய செயல்கள், அவருடைய பண்புகள் வழியா கடவுளுடைய ஞானத்தையும் கடவுளுடைய வல்லமையும் இந்த உலகத்துக்கு அவங்க வெளிப்படுத்துறாங்க. ஆணா இருந்தும் பெண்ணா இருந்தும் அவங்க வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க. இப்ப கடவுள் ஆனா பெண்ணா அப்படின்னு கேட்கும்போது அவர் ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல. இயேசு கிறிஸ்துவாய் வந்தாலும், இந்த உலகத்துல மனித ஒரு எடுத்து வந்தாலும் அவர் மரித்து ஆவியாய் சென்று விட்டார், பிதாவிடம் சென்று விட்டார். God is in spirit, pure spirit. அப்போ when God is in pure spirit, there is no place for difference between two sexes. ஆண் பெரியவனா பெண்ணு பெரியவனா, அல்லது ஆம்பளைங்க தான் பெரியவங்க பெண்ணு ரெண்டாம் தரம் தான், அல்லது பெண்ணு தான் பெரியவங்க ஆண்டு ரெண்டாம் தரம் என்று சொல்வதற்கு இடமே இல்லை. கடவுள் ஒரு ஆவியா இருக்கிறார். ஆவிக்குரிய கடவுள்கிட்ட ஆணு முக்கியமா பெண் முக்கியமான்னு கேட்க முடியாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, there is no place for difference between sexes. ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசம் என்ன, ஆண் பெருசா பெண்ணு பெருசான்னு கேட்க முடியாது. இருவரும் இணைந்து கடவுளுடைய ஞானத்தையும் ஆற்றலையும் அன்பையும் குடும்பத்தின் வழியாய் உலகத்துக்கு சொல்லி கொண்டிருக்கிறவர்கள் தான் கணவன் மனைவி. கடவுள் என்ன விரும்புகிறார், கடவுள் எப்படி அன்புள்ளவர், கடவுள் யார் என்பதை உலகத்துக்கு வெளிப்படுத்தக்கூடிய கிராஃபிக்கல் இமேஜ், தெல்ல தெளிவாக தெரியக்கூடிய ஒரு உருவம் தான், கடவுளுடைய உருவம் தான் கணவனும் மனைவியும் என்று அவர் சொல்லுகிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திருத்துதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய நிருபம் 3வது அதிகாரம் 14வது இறைவசனத்தில் இப்படி சொல்லுகிறார்: விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் உண்மையாகவே குடும்பமாய் விளங்குவதற்கு காரணகர்த்தா பிதாவாகிய தேவன், அந்த காரணமாய் இருக்கக்கூடிய அந்த தந்தையாம் கடவுளிடம் நான் மண்டிட்டு மன்றாடுகிறேன் அப்படிங்கிறார். உலகத்துல பல பாவங்களை செய்து குடும்பங்கள் அழிந்து கொண்டிருக்கிற அந்த குடும்பங்களுக்கு சொல்றாரு, எபேசியர் புத்தகத்தை எழுதி ஆசிரியர் பவுல் சொல்றாரு, உலகத்தில் இருக்கிற அத்தனை குடும்பங்களுக்கும் அப்பா பிதாவாகிய தேவன் கடவுள் தான், அந்த கடவுள்கிட்ட மண்டிட்டு வேண்டணும். அப்ப குடும்பம் எல்லாம் உண்மையாகவே குடும்பமா இருக்கும், இந்த அப்பா அம்மாக்கள் கணவன் மனைவி அற்புதமா செயல்படுவாங்க என்று சொல்லி எபேசியருக்கு நிருபம் 3வது அதிகாரம் 14வது இறைவசனத்துல ஜாதி மதம் கடந்து அவர் சொல்றாரு எல்லா குடும்பங்களுக்கும் என்று சொல்லுகிறார்.
என்ன சொல்றாருன்னா, நோ ஒன் இஸ் ஃபாதர் அஸ் காட் இஸ் ஃபாதர். கடவுளை போல ஒரு நல்ல அப்பாவா நல்ல அம்மாவா அந்த உலகத்துல யாரும் இருக்க முடியாது. அந்த அப்பாவிடம் பரிந்து பேசுங்க. டிவைன் ஃபாதர்ஹுட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் ஹியூமன் ஃபாதர்ஹுட். இந்த உலகத்துல நீ ஒரு அப்பாவா இருக்க, நீ ஒரு அம்மாவா இருக்கன்னு சொன்னா அதற்கு முழுமையான காரணம் இந்த உலகத்துக்கெல்லாம் அப்பாவா இருக்கக்கூடிய பிதாவாகிய தேவனுடைய அருள். அவர்தான் உனக்கு நீ அப்பா அம்மாவா இருக்கிறதுக்கு சோர்ஸ், உச்சம் எல்லாம் அப்படிங்கிறாரு புனித பவுல். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 6வது இறைவசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் இல்லைங்களா? நம்ம எல்லாரும் கடவுளை அப்பா என்று அழைக்க வேண்டும். அதுதான் அவர் சொல்றாரு எபேசியர் 3:14. அந்த அப்பாவிடம் பரிந்து பேசணும் அப்படிங்கிறார். Why do we call God Father, everlasting Father? அப்பா என்று சொல்லி ஏன் நம்ம ஜெபிக்கிறோம்? விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, அப்பா தந்தையே ஏன் ஜெபிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு அவர் காரணம் சொல்றாரு. 2 முக்கியமான காரணம் இருக்கின்றது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. The language of faith indicates 2 main things. Why do we call God Father? கடவுளையே அப்பான்னு அழைக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு 2 முக்கியமான காரணங்கள் இருக்கிறது. ஒன்று, the God is the first origin of everything and transcendent authority. அப்பான்னு சொல்லி ஒரு பிரச்சனையில போய் கூப்பிடுறமே, அப்பா என்னை காப்பாத்துங்கப்பான்னு சொல்லி கூப்பிடுறமே, ஏன்? டிரான்செண்டன்ட் அத்தாரிட்டி. அவரு தான் இந்த உலகத்துல எல்லா படைப்புகளை படைத்தவர், உருவாக்கினவர், எல்லாத்தையும் வழிநடத்துகிறவர், எல்லா வல்லமைகள், பிசாசோ இருளோ தீமையோ நோயோ எல்லாத்த காட்டிலும் மேன்மையான வல்லமை படைத்தவர். டிரான்செண்டன்ட் அத்தாரிட்டி, வானளாவிய அதிகாரம். அந்த அதிகாரத்துக்கு இணையான அதிகாரம் ஒன்றும் இல்லை. கண்ணுக்கு புலப்படாத இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிகாரம் உள்ள கடவுள் அவர் என்பதால் அப்பான்னு சொல்லி கூப்பிடும் போது பிசாசு ஓடும், தீமை ஓடும், மரித்தவர்கள் உயிர்த்தெழுவாங்க. The first reason is, என்னுடைய வாழ்க்கைக்கு என்னுடைய ஆசீர்வாதங்களுக்கு அத்தனைக்கும் அவர்தான் காரணம். ஆகவே நன்றி சொல்லும்படி அப்பான்னு சொல்லி அவற்றை போகும் பொழுது அவருக்கு இணையானவர் யாரும் இல்லை, அவருக்கு மேன்மையானவர் யாரும் இல்லை. ஆகவே என்னை எதிர்த்து நிற்கிற உலகத்தில் யாரும் இல்லை, என் அப்பாவை கூப்பிடும் பொழுது அதுதான் டோட்டல் சரண்டர், டிரான்செண்டன்ட் அத்தாரிட்டி. கண்ணுக்கு புலப்படாத அவருடைய வல்லமை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அவருடைய வல்லமை என்னை பாதுகாக்கும். அதுதான் டிரான்செண்டன்ட் அத்தாரிட்டி. 2வது காரணம், ஏன் அப்பான்னு சொல்லி கடவுள் நாம கூப்பிடுறேன்னு சொன்னா, இம்மினன்ஸ் அத்தாரிட்டி, காட்ஸ் இம்மினன்ஸ் அத்தாரிட்டி என்று சொல்லுகிறோம். இம்மினன்ஸ் அத்தாரிட்டி என்று சொன்னால் கண்ணுக்கு புலப்படுகிற, நோவபிள், பர்சீவபிள், டான்ஜிபிள், தொட்டு உணரக்கூடிய, அது கடவுளுடைய வல்லமை உணரக்கூடிய, அது பார்க்கக்கூடிய, அறியக்கூடிய வல்லமை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வல்லமை தான் டெண்டர்னஸ், காட்ஸ் டெண்டர்னஸ், கடவுளுடைய இரக்கம், கடவுளுடைய பரிவு, கடவுளுடைய அன்பு, கடவுள் ஒருவனை நேசிக்கிற நேசிப்பு, மன்னித்து மன்னித்து அன்பு செய்கிறது, என்னை குறித்து அவர் படுகிற கவலை, பரிதவிப்பு, அவருடைய கேர், கம்ஃபர்ட், ஆறுதல், வழிநடத்தல், இதுதான் டெண்டர்னஸ் ஆஃப் காட். த டெண்டர்னஸ் ஆஃப் காட், அவருடைய குட்னஸ், அவருடைய நன்மைத்தனம், இதுதான் காட்ஸ் இம்மினன்ஸ் அத்தாரிட்டி. பெர்சிவபிள், நோவபிள் பவர் ஆஃப் காட், பெர்சிவபிள், நோவபிள் லவ் ஆஃப் காட். இதுதான் 2வது. இதனால்தான் எனக்கு அவர் தான் அன்பு செய்ய முடியும், எனக்கு அவர் தான் நன்மை செய்ய முடியும். ஆகவே அந்த அன்பு, இந்த உலகத்தின் அன்பு என்ன திருப்திப்படுத்த முடியாது. ஆகவே அவற்றை நம்ம சரண்டர் பண்றோம். அதனால்தான் தொட்டு உணரக்கூடிய அன்பு, வல்லமை என்று காட்ஸ் இம்மினன்ஸ் அத்தாரிட்டி என்று பவுல் சொல்லுகிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, டிரான்செண்டன்ட் அத்தாரிட்டி நம்ம கண்ணுக்கு புலப்படாத வல்லமை. ஆனால் காட்ஸ் இம்மினன்ஸ் அத்தாரிட்டி, காட்ஸ் இம்மினன்ஸ் என்று சொல்லலாம். அந்த கடவுளுடைய உணரக்கூடிய அந்த வல்லமை இந்த உலகத்துக்கு எப்படி வருதுன்னா, ஒரு அப்பா அம்மா வழியா பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார், அந்த உலகத்தை ஆசீர்வதிக்கிறாரு. ஒரு ஆணு பெண்ணு வழியா அந்த உலகத்தை ஆசீர்வதிக்கிறாரு, ஒரு கணவன் மனைவி வழியா அந்த உலகத்தை ஆசீர்வதிக்கிறார். அதுதான் சொல்ல வராரு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, God's parental tenderness can also be expressed by the image of motherhood, which emphasize God's immanence, the intimacy between creator and creature அப்படிங்கிறார். கடவுள் தான் கணவன் மனைவியை படைத்தாரு. இந்த படைப்புக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவை, அன்புறவை மிக அழகாக வெளிப்படுத்துகிறது ஒரு தாயின் அன்பும் ஒரு தகப்பனின் அன்பும். அவங்க அப்படியே கடவுளுடைய ஃபர்ஸ்ட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் காட் ஃபார் யுவர் ஃபேமிலி என்று சொன்னால் உங்க குடும்பத்தில் இருக்க அப்பா அம்மா கணவன் மனைவி தான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எசையா 66:13 நாம் வாசிக்கிறோம், தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுகிறேன் அப்படிங்கிறார். As a mother comforts her child, so I will comfort you அப்படிங்கிறார்.
எசையா எழுதிய நிருபம் 66வது அதிகாரம் 13வது வசனம் இப்படி சொல்லுது, உன் தாய் உன்னை அன்பு செய்யறது போல. ஏன் தாயின் அன்புக்கு கம்பேட்டிபிளா கம்பேர் பண்றாரு பாருங்களேன். ஒரு தாயின் அன்பு சுயநலமற்ற அன்பு, அது ஒரு ஆட்டோமேட்டிக்கா வரக்கூடிய அன்பு, இன்வாலண்டரி லவ். அது கட்டுப்பாடு அன்பு. ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா பசிச்சுன்னா இவங்க துடிப்பாங்க. அப்போ இது எப்படி வருகிறது? சுயநலமற்ற அன்பு தாய்க்கு எப்படி வந்து? தாய் தானா வரல, தாய்க்கு கடவுள் கடத்துகிறார். தன்னை போல தாயை படைக்கிறார், தன்னை போல தகப்பனை படைக்கிறாரு. ஆகவே அப்பேற்பட்ட சுயநலமற்ற அன்பு அந்த அப்பாவால் கொடுக்க முடியாது. எல்லாம் கஷ்டப்படுவார், உழைப்பாரு, பிள்ளைகளுக்கு கொடுத்து அவர் பாட்டு போயிடுவார். அப்போ இந்த அன்பை தான் கடவுள் தான் அந்த பெற்றோர்கள் கொடுத்து பிள்ளைகளை அன்பு செய்ய வைக்கிறாரு. அதுதான் காட்ஸ் இம்மெனன்ஸ் லவ் அண்ட் கேர் என்று புனித பவுல் சொல்லுகிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ ஒரு தகப்பன் தாய் யாரு அவங்கன்னா, ஒரு தந்தை யார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் காட் ஃபார் மை ஃபேமிலி. என் அப்பா கடவுளால் அனுப்பப்பட்ட முதல் பிரதிநிதி, எங்க அம்மா கடவுளால் அனுப்பப்பட்ட முதல் பிரதிநிதி. என்னை அன்பு செய், என்னை அவருடைய வழியில் நடத்த, எனக்கு ஆலோசனை கொடுக்க, கடவுளை போல என்னை மாற்றுவதற்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கணவன் மனைவி தாய் தகப்பன் எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 131:2 பாருங்க, தாவீது இப்படி சொல்றார் பாருங்க, என் நெஞ்சம் நிறைவும் அமைதியும் கொண்டுள்ளது, தாய்மடி தவழும் குழந்தை என என் நெஞ்சம் என்னகத்தை அமைதியாக இருக்கிறது. பாருங்க, அப்பாவை கடவுளை தாய்மடி தவழும் குழந்தை என அப்படின்னு அது கம்பேர் பண்றார். எந்த அளவுக்கு படைத்தவருக்கும் படைப்புக்கும் உள்ள ஒற்றுமையை பாருங்களேன், கம்பேட்டிபிலிட்டி பாருங்களேன், எந்த அளவுக்கு ஒத்துப்போது பாருங்களேன் அப்பா அம்மாவுக்கும் கடவுளுக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப இன்னைக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். கடவுளை வீட்டுக்கு வந்து உங்க அப்பா உன்னை அன்பு செய்வது போல உங்க அம்மா நான் உன்னை அன்பு செய்வது போல நான் அன்பு செய்யட்டுமான்னு சொன்னா எந்த பிள்ளைங்களா சொல்லுமா, ஐயோ வேணாப்பா, எங்க அம்மா என்ன கோவக்காரி, எங்க அம்மா சுயநலவாதி, எங்க அப்பா சுயநலக்காரன், அந்த மாதிரி அன்பு செய்யாதீங்க, நீ கடவுள் உங்க அன்பை நீங்க எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க. அந்த அளவுக்கு பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உறவு கெட்டு போயிருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, really God wants to bless the children through their parents. பெற்றோர்கள் வழியாக, கணவன் வழியாக, மனைவி வழியாக, அந்த குடும்ப தலைவன் தலைவி வழியாக கடவுள் ஆசீர்வதிக்க விரும்புறாரு. அப்போ இந்த அப்பாங்கிறவன் எவ்வளவு முக்கியம் பாருங்க. இந்த அப்பாக்கள் மாறினால் இந்த உலகம் மாறும். அப்பாக்கள் உண்மையான அப்பாவா ஒவ்வொரு ஆணும் இந்த உலகத்துல தான் ஒரு அப்பா, அன்பு செய்ய வேண்டிய அப்பான்னு சொல்லி புரிந்து கொண்ட அந்த உலகத்துல கற்பழிப்பு இருக்காது, இந்த உலகத்துல அழிவு இருக்காது, இந்த உலகத்துல எந்த திருட்டுத்தனம் இந்த உலகத்துல இருக்காது. அற்புதமான உலகத்தை படைக்க முடியும் ஒவ்வொரு ஆணும் ஒரு நல்ல ஒரு தகப்பனாய் மாறுகிற பொழுது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ நான் என் பிள்ளைக்கு நல்ல ஒரு அப்பாவா இல்லைன்னு சொன்னா கடவுள் அந்த சாய்ஸ் எடுத்துக்கிறார் பாருங்க. சங்கீதம் 27:10 என் தாயும் தந்தையும் என்னை கைவிட்டாலும் அவர் என்னை கைவிட மாட்டார் அப்படிங்கிறார். நான் என் பிள்ளைங்களுக்கு கடவுளை போல அன்பு செய்யணும். நான் ஒரு வேளை தவறினால் ஆரைக்காஜை ஒதுக்கிட்டு அவரே நேரா அன்பு செய்ய ஆரம்பிச்சிருவாரு. அப்போ எந்த அளவுக்கு அந்த பிள்ளைகளுக்கு பேரண்டிங், அப்பா அம்மா ரொம்ப முக்கியம் பாருங்க. ஒருவேளை நான் ஒரு குடிகாரனா இருக்கிறேன், நான் ஒரு மோசமானவர் இருக்கிறேன்னு சொன்னா என் தாய் தந்தை என்னை கைவிட்டாலும் அவர் என்னை கைவிட மாட்டார், கடவுள் கைவிட மாட்டார் இந்த பிள்ளைங்க. ஏன்னா பிள்ளைங்களை பேரண்டிங் பண்ணாதான், அன்பு செஞ்சாதான், நீதியில வளர்த்தாதான் அந்த உலகம் காக்க முடியும், கடவுளுடைய சித்தம் நிறைவேறும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளை வளர்க்க வேண்டியது எவ்வளவு முக்கியம். ஒரு நல்ல கணவனா, நல்ல மனைவியா, அல்லது நல்ல அப்பாவா, நல்ல அம்மாவா வாழ வேண்டியது எவ்வளவு முக்கியங்கிறத பவுல் மிக அழகாக சொல்லிக் கொடுக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எபேசியருக்கு எழுதிய நிருபம் 6வது அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிச்சீங்கன்னா வாக்குத்தத்தங்களை உள்ளடக்கிய ஒரு கட்டளை என்று வாசிக்கிறோம். உன் தந்தையும் தாயும் மதித்து நட, இதனால் நீ நலம் பெறுவாய், நீடூடி வாழ்வாய். இது வாக்குறுதிகளை உள்ளடக்கிய, ஆசீர்வாதங்களை உள்ளடக்கிய ஒரு கட்டளை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஏன் அப்படி தாய் தந்தையை மதிக்கணும், வணங்கணும், உயர்த்தணும்? ஒரு அப்பா ஒரு குடிகாரனா இருக்கும்போது அவனோட போட்டோ வச்சு மாலையா பட முடியும்? ஒரு அம்மா ஒரு விபச்சாரியா வாழும்போது போட்டோ வச்சு அவங்களை டெய்லி கும்பிடவா முடியும்? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப தாய் தந்தை பிள்ளைகளை பெற்றதனால அவங்களை மதிக்கணுமா, அவங்களை உயர்த்த வேண்டுமா? அப்பா அம்மா எப்படி இருந்தாலும் அவங்களை உயர்த்த வேண்டுமா? இல்ல அன்புக்குரிய சகோதர சகோதரி, இது பிள்ளைகளுக்கான வாக்குறுதி நினைச்சிடாதீங்க. இது உண்மையான பெற்றோர்களுக்கான செய்தி கடவுள் கொடுத்திருக்கிறார். We don't need to teach our children to commit sin, to commit adultery.
நம்முடைய பிள்ளைகளுக்கு பாவம் செய்யறதுக்கு யாரும் டியூஷன் வைக்கிறது கிடையாது. ஒரு விபச்சாரம் பண்ணுவதற்கு டியூஷன் வைக்கிறது கிடையாது. ஆபாச படங்களை பார்க்கறதுக்கு யாரும் பிள்ளைகளுக்கு டியூஷன் வச்சு சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. கோயில் 8 மணிக்கு பூசனா 9 மணிக்கு வாடா போதுன்னு சொல்லி அவங்களுக்கு சொன்னாதான் அவங்க லேட்டா வருவாங்கிறத சொல்லாமலே அவன் லேட்டா தான் வருவான். ஏனென்றால் ஆதாமிலிருந்து கடத்தப்படுகின்ற பாவ உணர்வு, ஃப்ரைல்டி என்று சொல்வார்கள், ஆதாமிலிருந்து வருகிறது. ஆனால் கண்டிப்பாக ஒரு தாய் தகப்பன் என்ன செய்யணும்? they should teach how to obey God. கடவுளை எப்படிடா கீழ்ப்படியணும், கடவுளுக்கு எப்படி கீழ்ப்படியணும், எப்படி நேர்மையா வாழணும், நீதியா வாழணும், டைமுக்கு கோயிலுக்கு வரணுங்கிறத நாம சிறு பிள்ளையிலிருந்து பிறந்தது முதல் வயிற்றுல கர்ப்பமாய் தரித்த நாள் முதல் உள்ள இருக்கிற குழந்தைக்கும் பேசணும், சொல்லிக் கொடுக்கணும், இறை வார்த்தைகளை சொல்லணும், பாடணும். அப்படி அவங்களுக்கு நீதியை சொல்லிக் கொடுக்கணும், நேர்மையை சொல்லிக் கொடுக்கணும். இது தப்பு, இது ரைட்டு, தப்பு செஞ்சா தண்டனை, நன்மை செஞ்சா ஆசீர்வாதம், கடவுள் விரும்புறது இதுதான்டான்னு சொல்லி 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 வளர்க்கிறாங்களே, கடவுளை சொல்லிக் கொடுக்கிறாங்களே, அந்த தாய் தகப்பனை மதிக்கணும். ஏன்? அவங்க சொல்லிக் கொடுக்கிற டீச்சிங்க்கு, அவங்க வாழ்ற பரிசுத்தமான வாழ்க்கைக்கு கடவுளை ரெப்ரசன்ட் பண்றாங்களே, கடவுளாக வாழ்றாங்களே, அந்த வாழ்க்கைக்காக தாய் தகப்பனை மதிக்கிற பொழுது அவங்க கற்றுக் கொடுக்கிற போதனைகள் எனக்கு நீடிய ஆயுளையும் தீர்க்க ஆயுசையும் நல்வாழ்வு எனக்கு கொடுக்கும். இன்னைக்கு அப்பா அம்மாவுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, சட்டை கொடுக்குறாங்க, அன்பு செய்யறாங்க, கூட்டிட்டு சந்தோஷமா இருக்கிறாங்க. எல்லார் வீட்லயும் நோய் இருக்கக்கூடாது, எல்லார் வீட்லயும் தீர்க்காயுசோட வாழ்ந்துட்டு இருக்கணும். நல்லா அப்பா அம்மா போஷிக்கிற வீட்டுல கூட சாவு இருக்கு, தீமை வருகிறது. அங்க நற்போதனைகள் இல்லையே, கடவுள் இல்லையே, கடவுளை சொல்லிக் கொடுக்கறது இல்லையே, நீதியை சொல்லிக் கொடுக்கறது இல்லையே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்க வாசிங்க, சீராக்கு ஞான புஸ்தகம் நீங்க வாசிங்கன்னு சொன்னீங்கன்னா 3வது அதிகாரம் 2வது வசனத்துல தந்தையரை மதிப்போர் பாவங்களுக்கு கழுவாய் தேடிக்கொள்கின்றனர் அப்படிங்கிறாங்க. அப்ப தாய் தந்தையை நேசிக்கணும்னு சொன்னா அவங்க சொல்லுகிற, கடவுள் கொடுக்கிற ஆலோசனைகளை, நேர்மையான காரியங்களுக்கு கீழ்ப்படியணும். அப்போ தந்தையரை மதிப்போர் பாவங்களுக்கு கழுவாயாக பாவங்களுக்கு கழுவாய் தேடிக்கொள்கின்றன. நான் பாவம் செஞ்சறேன், என் பாவத்திற்கு பாருங்க ஒரு ரெமடி இருக்கு. எங்க தாய் தகப்பனை நான் நேசிக்கும் பொழுது அவங்க உண்மையாய் கடவுளுக்குள் இருந்து ஜெபித்து, இதை செய்டா, இதை செய்யாதன்னு சொல்லும் போது அதுக்கு நான் கீழ்ப்படுகிற பொழுது பாவத்திற்கு கழுவாயாக மாறுகிறது. பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளுக்கு ரத்தத்துக்கு ஈக்குவேட் பண்றாங்க. பாருங்க எந்த அளவுக்கு தாய் தந்தையரை உயர்த்துகிறார் என்றால் அந்த அளவுக்கு முக்கியத்துவமான போஸ்ட், அந்தஸ்து தான் அப்பா அம்மா. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சொல்லாலும் செயலாலும் உங்கள் பெற்றோரை மதியுங்கள். சீராக் ஞானம் 3வது அதிகாரம் 8, 9. சொல்லாலும் செயலாலும் உங்கள் பெற்றோரை மதியுங்கள், அப்பொழுது உங்களுக்கு ஆண்டவரின் ஆசி கிடைக்கும். தந்தையின் ஆசி பிள்ளைகளின் குடும்பங்களை நிலைநாட்டும், தாயின் சாபம் அவற்றை வேரோடு பெயர்ந்து தெரித்துவிடும். உங்கள் தந்தையரை அவமதிப்பதில் பெருமை கொள்ளாதீர்கள் அப்படிங்கிறாங்க. ஜெபத்தோட அவங்க அப்பா அம்மா சொல்லும் பொழுது, வாழ்ந்து போதிக்கிற பொழுது எத்தனை அனுபவங்கள் அவங்களுக்கு இருந்திருக்கும், எத்தனை பாவங்கள் செஞ்சிருப்பாங்க. அதிலிருந்து மீறி வளர்ந்து ஒரு தாய் தகப்பன் சொல்லும் பொழுது அந்த ஆலோசனைகளை கேட்க வேண்டியது பிள்ளைகளுடைய கடமை. தாய் தந்தையரின் ஆலோசனைகளை தவிர்க்கிறோம் என்று சொன்னால் அது நமக்கு சாபமாய் மாறுகிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு அப்பா அம்மா என்கிறவர்கள், ஒரு கணவன் மனைவி தானே அப்பா அம்மா மாறுறாங்க. ஒரு வாலிப பையன் தானே கணவனா மாறுறான், அதுக்கப்புறம் அப்பா அம்மா மாறுறான். இது ஒரு அப்பா அம்மாவுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் ஆண்களாய் அல்லது பெண்ணாய் வாழக்கூடிய அத்தனை பேருக்கும் செய்தி, நாம ஒவ்வொருவரும் கடவுளை பிரதிபலிக்கிற ஒரு படைப்பு. We are created in the image of God. We are supposed to reflect the wisdom, the authority, the love of God to the world. ஆகவே ஒவ்வொரு அப்பாக்களும் இந்த பிரின்சிபிள்ஸை கடைபிடியுங்கள். உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமான மலை மீது உள்ள பட்டணமாய் சுடர் விடுவீர்கள். காட் பிளஸ். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே ஒவ்வொரு ஆணுக்குள்ளும் ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளும் அந்த கடவுளுடைய அந்த முழுமையான அந்த ஞானமும் அவருடைய வல்லமையும் அதற்குள் பொதியப்பட்டிருக்கிறது. அதை வைத்துதான் ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். ஒவ்வொரு ஆணுக்குள்ளும் பெண்ணுக்குள்ளும் அந்த கடவுளுக்குரிய அந்த வல்லமை, அந்த எல்லாவற்றையும் கடந்த ஒரு வல்லமையும் தொட்டு உணரக்கூடிய அவருடைய நன்மைத்தனமும் வைத்துதான் ஆண்டவர் அனுப்பியிருக்கின்றார். ஆகவே அந்த ஆணும் பெண்ணும்
ஒரு தாயாய் தகப்பனாய் வாழும் பொழுது அந்த பிள்ளைகள் கடவுள் யார் என்பதை அறிந்து கொள்கிறார்கள், கடவுளுடைய பண்பு என்ன என்பதை அறிந்து கொள்கிறார்கள், கடவுளோடு உறவு கொள்கிறார்கள் என்று சொல்லி வாசிச்சோம். இன்னைக்கு நம்ம குடும்பத்தை எடுத்துக்கொள்வோமே. என்னையும் உங்களையும் பார்க்கிற பிள்ளைகள் கடவுளுடைய அன்பை பார்க்கிறார்களா? கடவுளுடைய மன்னிப்பை பார்க்கிறார்களா? கடவுளுடைய பரிசுத்தத்தை பார்க்கிறார்களா? கடவுளுடைய இரக்கத்தை பார்க்கிறார்களா? கடவுளோடு உறவு கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஆவல் அவர்களுக்குள் தூண்டப்படுகிறதா? இல்லையே. இன்னைக்கு பிள்ளைங்க, வாலிப பிள்ளைகள் இன்னைக்கு அநேகம் பேர் we don't have any God, we don't want God, we don't want religion என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, அது அவர்களுடைய தவறா? இல்லை. கடவுளை சரியாய் பிரதிபலிக்காமல், கடவுளுடைய அன்பை சரியாய் பிள்ளைகளுக்கு கொடுக்காத பெற்றோர்களாகிய நம்முடைய தவறு. கடவுளை பிரதிபலிக்காமல் நம்முடைய சொந்த இச்சைகளை, நம்முடைய சொந்த ஆசைகளை, நம்முடைய சொந்த பேராசைகளை வாழ்வதற்காகவே நம்முடைய வாழ்க்கையை பயன்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது நாம் எப்படி கடவுளுடைய அன்பை பிரதிபலிக்கிறவர்களாக நாம் மாற முடியும்? கடவுளுடைய பிரதிபலிப்பாக எப்படி மாற முடியும்? இந்த நாளிலே மனம் வருந்தோம் என் அன்புக்குரியவர்களே. ஒவ்வொருவரும் நம்ம எந்த சூழ்நிலையும் அழைக்கப்பட்டிருந்தாலும், ஒரு தாயாய், ஒரு தகப்பனாய், ஒரு சகோதரியா, ஒரு பாட்டியா, ஒரு தாத்தாவா, இல்ல வாலிப பிள்ளைகளை வழிநடத்துகிற ஒரு அருட்சகோதரியா, இல்ல ஒரு அருட்தந்தையா, யாராக இருந்தாலும் சரி, எந்த பொறுப்பில் இருந்தாலும் சரி, ஒரு பெரியம்மா, ஒரு பெரியப்பா, ஒரு அத்தை, ஒரு மாமா, எதுவாக இருந்தாலும் ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த கடவுளுடைய வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உன்னை பார்க்கிறவன் என்னை பார்க்கணும்பா, உன்னை தொடுகிறவன் என்னை தொடணும்பான்னு சொல்லி ஆண்டவர் நம்மை அழைத்திருக்க, நம்மை தொடுகிறவர்களை நாம் எவ்வளவு தவறாய் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம், நம்மை பார்ப்பவர்களை எவ்வளவு தவறாய் நாம் வழிநடத்தி கொண்டிருக்கிறோம். ஒரு நிமிஷம் மனம் வருந்துவோம், ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உம்முடைய அன்பினால் என்னை நிரப்புங்க சுவாமி. தவறாய் வாழ்ந்து விட்டேன் ஆண்டவரே, உம்மை பிரதிபலிக்க மறந்தேன் சுவாமி, உமக்கு சாட்சியாய் வாழ மறந்தேன் சுவாமி. மாறாக எதிர் சாட்சியா அல்லவா வாழ்ந்திருக்கிறேன், என்னை பார்க்கிறவர்கள் உம்மை வெறுக்கும்படி அல்லவா நான் வாழ்ந்திருக்கிறேன் என்று சொல்லி மனம் வருந்துவோம். மனம் வருந்தி ஆண்டவருடைய அநாதி அன்பு, அநாதி இரக்கம் நம்மை மூடிக்கொள்ளும்படியாக இந்த வேளையிலே ஜெபிப்போம். நம்முடைய சூழ்நிலை எதுவா இருந்தாலும் மறந்துருங்க. அவருடைய வல்லமை பெரிது, அவருடைய இரக்கம் பெரிது, அவருடைய அன்பு பெரிது. இந்த நாளிலே முற்றுவா நம்மை ஒப்புக் கொடுத்து, நம் குடும்பத்தை ஒப்புக் கொடுத்து, நம் சந்ததியை ஒப்புக் கொடுத்து, நம்முடைய சமூகத்தை ஒப்புக் கொடுத்து, வாலிப பிள்ளைகளை, கருவில் இருக்கும் குழந்தைகளை, பச்சிளம் குழந்தைகளை ஆண்டவருடைய இரக்கத்திற்கு ஒப்புக் கொடுத்து, ஆண்டவரே உம்முடைய இரக்கத்தின் கருவிகளாய், சாட்சிகளாய், சாயலாய் எங்களை மாற்றுங்கப்பா என்கிற ஒரு அர்ப்பணிப்போடு இந்த பாடல் வரிகளை பாடி ஜெபிப்போம். பாருங்கள். அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. ஆண்டவர் நம்மை இழுத்து கொண்டார், தன்னுடைய அன்பினாலே நம்மை வசீகரித்துக் கொண்டார், நம்மை கவர்ந்தெழுத்துக் கொண்டார். அவருடைய அன்பினாலே, இரக்கத்தினாலே, மன்னிப்பினாலே வாருங்கள் நாமும் இந்த சமூகத்தை, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய சந்ததியை ஆண்டவருடைய அன்புக்குள் இழுத்து செல்லும் கருவிகளாய் மாறுவோம். அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அலாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. நம்முடைய தாயின் கருவில் தோன்றும் முன்னரே
நம்மை தெரிந்தெடுத்த தெய்வம் இதோ அந்த தாயின் வழியாகவே இந்த உலகத்துக்குள் தன்னை அன்பை கொடுக்க விரும்புகின்றார். வாருங்கள், ஒவ்வொருவரும் தாயுள்ளம் தகப்பனுள்ளம் கொண்டவர்களாக மாறுவோம். தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி அரவணைத்தீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி அரவணைத்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. ஆமென். ஆண்டவரே, இழுத்து கொள்ளும் சுவாமி, எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய காருண்யத்தினால் இழுத்து கொள்ளும் சுவாமி. அன்பின் சாயலாய் ஒவ்வொருவரையும் மாற்றும் ஆண்டவரே. எங்களுக்குள் நீர் வைத்திருக்கிற அந்த தாயுள்ளம் தகப்பனுள்ளம், உம்மிடத்திலிருந்து வந்த அந்த அப்பா அந்த தயவு கிருபை இரக்கம் ஒவ்வொன்றும் பெருக்கெடுத்து எங்கள் சந்ததிக்குள் பாய்வதாக, எங்கள் சமுதாயத்துக்குள் பாய்வதாக, எங்கள் திருச்சபைக்குள் கடந்து செல்வதாக சுவாமி. எங்களை காண்கிறவர்கள் அப்பா உம்முடைய பரிதவிக்கும் தாய் உள்ளத்தை, வழிநடத்தும் தகப்பன் உள்ளத்தை, ஏந்தி கொள்ளும் அந்த இருதயத்தை அறிந்து கொள்வார்களாக, அறிந்து நேசிப்பார்களாக, உம்மிடத்தில் ஓடி வருவார்களாக. அப்படியாக இணைப்பில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீது முழுமையான நம்பிக்கை கொள்வோம். நிறை வாழ்வை நாம் பெற்றுக்கொள்வோம். God bless you. இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.